ஒரு கிராமத்தில் அப்துல் முகைமின் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். ஆனால் விளையாடும்போது சில சமயங்களில் கவனக்குறைவாக இருப்பான். ஒரு நாள் அப்துல் முகைமின் தன் வீட்டின் வாசலில் பந்து விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் வேகமாக அடித்த பந்து பக்கத்து வீட்டு ஜன்னல் கண்ணாடியில் பட்டு கண்ணாடி சுக்கு நூறாக உடைந்தது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வெளியே வந்தனர். அப்துல் முகைமினுக்கு மிகவும் பயமாக இருந்தது. யார் உடைத்தது என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்று பொய் சொல்லிவிடலாம் என்று முதலில் நினைத்தான். ஆனால் அவனது ஆசிரியர் சொன்ன வாய்மையே வெல்லும் என்ற வாசகம் அவன் நினைவுக்கு வந்தது. சிறிது நேரத்தில் அந்த வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்து, யார் என் வீட்டு ஜன்னலை உடைத்தது என்று கோபமாக கேட்டார். அப்துல் முகைமின் மெதுவாக அவரிடம் சென்று, ஐயா, மன்னித்து விடுங்கள், நான் விளையாடும்போது தெரியாமல் பந்து பட்டு உடைந்துவிட்டது, நான் தான் உடைத்தேன் என்று உண்மையை ஒத்துக்கொண்டான். அவனது நேர்மையைக் கண்டு அந்த பெரியவர் ஆச்சரியப்பட்டார். அவர் கோபப்படாமல், தம்பி, நீ பொய் சொல்லி தப்பித்திருக்கலாம், ஆனால் தைரியமாக உண்மையைச் சொன்னாய், உன் நேர்மை எனக்கு பிடித்திருக்கிறது, அதனால் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று கூறி அவனை பாராட்டினார். நீதி: நாம் செய்யும் தவறை மறைக்க பொய் சொல்வதை விட உண்மையை ஒத்துக்கொள்வதே சிறந்தது. நேர்மை எப்போதும் நமக்கு பெருமை சேர்க்கும்.